பேராசி பாக்குறது சூப்பர். உனக்கு ஒரு ராசி சொல்லுவா. ஆனா அதுவும் கையெல்லாம் வேணாம், மூஞ்ச பார்த்து சொல்லலாம். வாழ்க்கை அமோகமா இருக்குமா, கவலைப்படாத. கூட கோபுரம் மாட மாளிகையோட இருப்ப. ஆனா உன் புருஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஓடுறான் அந்த பாட்டை. ஆமா, இப்ப எல்லாம் பிச்சை எடுக்கவங்க எப்படி வர்றது தம்பி? ஒன்னே மாதிரி தான் வர்றாங்க. நல்ல ஜோசியம் பார்க்க முதல்ல வந்திருக்கேன். ஒரு நல்ல மூஞ்ச அனுப்பு சக்கம்மா தாயே. போலாம். எல்லாரையும் கூப்பிட்டு கரை ஏத்துறதுக்குள்ள அத்தா மகமாயி ஒரு நல்ல மூஞ்ச அனுப்புன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தீஞ்ச மூஞ்ச அனுப்பியிருக்கியே. அத ஒரு காஞ்ச மூஞ்சி நீ சொல்ற பாரு, அதான் வருத்தமா இருக்கு. எதுக்கு வந்த? நீ யாரியா முதல்ல? நான் யாரா? ஜோசியக்காரங்க, பிரபல ஜோசியக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்தா சூனியக்காரன் மாதிரியே இருக்கு. அதான் சூனியம் வந்துட்டியே. தேவலாம் பேசக்கூடாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் சாதாரண சாமியார் இல்ல. சின்ன குடி, பெரிய குடி, சித்தாலங்குடி, ஆனாக்குடி, சித்தானந்த சாமிகளை தெரியுமா? நல்லா தெரியுமே, போன வாரம் கூட பாத்துட்டு வந்தேன். அதான் செத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏலங்குடி, எட்டுக்குடி, தூத்துக்குடி, பாதானந்த சாமிகள் தெரியுமா? அவரும் செத்துட்டாரா? அவர் தான் நான். என்ன நீ சாகலையா? இப்பதானே பாத்திருக்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. தேவலாம் பேசக்கூடாது. நீ என்னவா இருந்த? ஏன் இப்ப ஜோசியம் பாக்குற? நான் மிக சிறந்த மேடை பேச்சாளர் சாமி. அப்படியா? ஆமா. உன் பேச்ச எவனும் கேட்டிருக்க மாட்டானே. விஜய் டிவில கலக்க போது ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணேன். நிறைய ஜோக் சொன்னேன் சாமி. நல்லா தான் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஜோக்கே இல்ல சாமி. சத்தியமா இல்ல சாமி. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு சாமி. அது தெரியாம தானே நான் ஜோசியக்காரனா வந்து நிக்கிறேன். நம்ம பொழப்பு இப்படி ஆகி போச்சே சாமி. உன் கையை பார்த்தா நான் ஒரு விஷயம் கரெக்டா சொல்லுவேன். 1ஆம் இடத்துல ராகு பாக்குறான், 2ஆம் இடத்துல கேது பாக்குறான். கேது இல்ல சாமி, 6 மாசமா சேதுதான் என்னை பார்த்து. இது எப்படிப்பட்ட காதல்? இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி நாரி போனது. பாலாஜி குடும்பம் தப்பிச்சிருச்சு, சேது குடும்பம் சேதாரம் ஆயிருச்சு. ஆனா உண்மையிலே சாமி, என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்றீங்களா? உன் ஆசையா? ஆமா. என்ன ஆசை உனக்கு? நான் கம்பேரிங் பண்ணுவேனா? கம்பேரிங்கா? நீ யார் மாதிரி கம்பேரிங் பண்ண நினைக்கிற? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. நம்ம கலக்க போற ஜட்ஜ்ல மகேஷ் சார் இருக்கார்ல, அவர் மாதிரி கூட ஓகே. அவர் மாதிரி ஓகேவா? அவர் தூய தமிழ்ல சூப்பரா பேசுவாரமா? நானும் தான் தமிழ்ல பேசுவேன். நீ நான் பாட்டே பாடுவேன். பாடுவியா? எங்க பாடு பாப்போம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளேலே. ஏ லூசே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.